இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறோம். நாம் மாமிசத்தின்படி நடவாமல் மாமிச இச்சையின்படியும் அவை சொல்லுகிறதை கேட்டு இதோ பாவத்திற்குள்ளாக நடந்து செல்லாமல் நாம் அவைகளை அடக்கி இதோ மாமிச இச்சைகளுக்கு விலக்கி நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவோமே. ஆனால் நாம் கர்த்தருடைய புத்திரராயிருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்பொழுது நாம் அவர் பிள்ளையாய் மாறுகிறோம். அப்போ அவர் பிள்ளையாயிருக்கிற நாம் தீய வழியிலே செல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து சாட்சியோடு கூட இருக்கிறோம். அப்போ நீங்கள் அப்பா பிதாவே எனும் புத்திர சுவிகாரம் பெறக்கூடிய ஆவியை பெற்றுள்ளீர்கள். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நம்ம தினமும் பயந்து கொண்டு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நமக்கு அப்பா பிதாவை நம்ம உரிமையோடு கூட இருக்கிற புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மாமிசத்தின்படி நடந்து பாவத்திற்கு சேராமல் உலகம் கொடுக்கக்கூடிய இச்சைகளுக்கு அடிபணியாமல் தேவ ஆவியானவராலே நடத்தப்பட்டு சாட்சியோடு கூட இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய புத்திரராயிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய பரம தகப்பனாயிருக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.